பிக் பாஸ் இன்றைக்கான ஃபுல் எபிசோடில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்ததுமே பிக் பாஸ் வீட்டுக்காரங்களையும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்காரங்களையும் தனித்தனியாக உட்கார சொல்லிட்டு ஸ்மால் பாஸ் வீட்டுக்காரங்களுக்கு வந்து கிளாப் பண்ண சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் வந்து கண்டென்ட்டுக்காக எது பண்ணாலும் அவங்க வந்து ஒரு கூட்டு முயற்சியோடு வந்து செயல்படுறாங்க. அந்த வீட்டில் தான் வந்து ஒரு சந்தோஷம் எல்லாமே இருந்த மாதிரி இருக்காது. ஒரு சின்ன வீடு தான், ஆனால் அங்கே வந்து 6 பேர் தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக அந்த இடத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. அதே மாதிரி மக்களுக்கும் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அந்த வீடு தான் சூப்பராக கலகலன்னு இருந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி கிளாப் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்காரங்க கிட்ட வந்து அதை பற்றி கேட்குறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து அதை தான் சொல்கிறாங்க. ஆமாம் சார், இங்கே வந்து நாங்கள் எதுவுமே பண்ண மாதிரியே இல்லை, நாங்கள் சும்மாவே ஒரு வேலையுமே செய்யாமல் வெட்டியாக இருந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கலகலன்னு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஐஷு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து இருக்கிறது தான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறேன், ஆனால் என்னோட மனசு எல்லாமே ஸ்மால் பாஸ் வீட்டில் தான் இருக்குது. அடுத்த வாரம் யார் கேப்டனாக வர்றாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் அங்கேயே போய் எப்போவும் நான் சப்பாத்தி உருட்டுவேல அதே பண்ணிக்கிட்டு அங்கேயே இருந்துப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதேமாதிரி ஜோவிகா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நாங்கள் எதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை சார், ரொம்பவே சோம்பேறியாக தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோவிகா சொல்கிறாங்க. ரவீனாவும் பார்த்தீங்கன்னா அதை தாங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து செம போர் சார், அங்கே 6 பேர் இருந்தாலும் பயங்கர ஜாலியாக இருந்தாங்க, எனக்கெலாம் வந்து அடுத்த வாரம் அங்கே போகணுன்னு தான் ஆசை, அடுத்த வாரம் யார் கேப்டனாக வராங்களோ அங்கே கேட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரவீனாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் வீட்டுக்காரங்க கிட்ட கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தட்டியாக தான் என்ன நினைக்கிங்க அப்படின்னு கேட்கும்போது விஷ்ணு வந்து சொல்கிறாரு, சார் நான் அந்த வீட்டோட சீனியர் ஆகிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கமல் சார் வந்து சீக்கிரம் செஃப்பாயிருவீங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்க்கிறாங்க. பூர்ணிமா கிட்ட வந்து கமல் சார் கேட்குறாங்க, என்ன நீங்கள் காஃபி பொடி போட்டு காரக்குழம்பு செஞ்ச மாதிரி இருந்து அப்படின்னு சொல்லவும் மாயா வந்து அட்டாக் பண்ணோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அட்டாக்லாம் இல்லை சார் தெரியாமல் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. சார் அந்த குழம்பையும் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சாப்பிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே கமல் சார் வந்து பார்த்துக்கோங்க, காரக்குழம்புல வந்து காஃபி பொடி கூட போட்டு சூப்பராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி பிரதீப் கிட்ட வந்து கமல் சார் கேட்கும்போது, சார் நான் வந்து இங்கேயே தங்கிடலான்னு இருக்கேன் சார், மேலே வந்து எனக்குன்னு ஒரு பெட்டை வந்து ஒதுக்கி வச்சுட்டேன், மெயினாக நாங்கள் தூங்குறதுக்குன்னு தான் சார் பிளான் பண்ணியே வந்தது, அங்கே நல்ல தூக்கம் வரும் சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கேருந்து ஒரு குரல், சார் அவருக்கு வந்து மேலே படுத்துக்கிட்டு அப்படியே எல்லா இடத்தையும் பார்க்கலாம்ல சார் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும், ஆமாம் சார் மேலே படுத்துட்டு நம்ம ஹால் வியூலாம் நல்லா தெரியும் என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத மேலேருந்தே பார்த்து எல்லா பிளானும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேம்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லவும் கமல் சார் வந்து கேம்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, என்ன நிறைய வாங்கியிருக்கீங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாரு. அப்போ வந்து விஜய் வர்மாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்கிறாங்க. விஜய் வர்மா வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக, அதாவது ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லாம் வந்து புலம்பிக்கிட்டே அலைஞ்சிட்டு இருந்தார். எப்போ பார்த்தாலும் பிரதீப் வந்து தூக்கிடுவேன், இது பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன்னு சொல்லும்போது எங்கள் வெளியே இருந்து எங்கள் பேரண்ட்லாம் பார்க்கும்போது, அதான் அவங்களோட அம்மாலாம் பார்க்கும்போது பயப்பட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதே மாதிரி என்னை தூக்கி அடிக்கும்போது அதே வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்க எங்கள் ஃபேமிலி ஆளுங்க வந்து பயந்துருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத அவர் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, விஜய் வர்மா இருந்தாலும் நல்ல பையன் தான் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் கமல் சார் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக இழுக்கவே இல்லைங்க, அடுத்துன்னு கேட்கவே இல்லை. அதிலே தெரிஞ்சு போச்சு பெரிய ஆப்பு ஒன்று இருக்குது விஜய் வர்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பிரதீப்பை வந்து நீங்கள் சேஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பயங்கர கிளாப்புங்க, எப்படி சொல்கிறது, யாருக்குமே இந்த அளவுக்கு கிளாப் வந்திருக்காது. அந்த அளவுக்கு வெளியே இருந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து உள்ளே இருந்து பார்க்கும்போது விசித்ராக்கெல்லாம் பயங்கரமாக ஃபேஸ் வந்து புஸ்வானமாக போயிருச்சு. அவங்களுக்குலாம் ஆடலைங்க, எப்படி சொல்கிறது, பொறாமல் அந்த மாதிரி எப்படி சேஃபானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் வந்து பிரேக் விட்டுட்டு போகிறாங்க, கமல் சார் பிரேக் விட்டுட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பிரதீப் வந்து எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே இங்கே விசித்ரா வந்து கூல் சுரேஷ் கிட்ட இனிமேல் ஆட்டம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாங்க அவர் சேவ் ஆகிட்டார் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து சுத்தமாக விசித்ராவுக்கு பிடிக்கல. இனிமேல் ஆட்டம் தாங்க முடியாது அது இதுன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கமல் சார் வந்து இந்த வார கேப்டன்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது மணி பார்த்தீங்கன்னா சார் நிறைய புது விஷயம் வந்து ட்ரை பண்ணார், நல்லா தான் இருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் வந்து ஓகே தான் சார், அதாவது இந்த ஃபுட்டு விஷயத்துலலாம் வந்து 2 வீட்டையும் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணார், 2 வீட்டையும் வந்து சமமாக பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அதே நேரத்தில் நிக்ஷன் வந்து நிறைய விஷயத்த வந்து போட்டு கொடுத்துட்டாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கமல் சார் வந்து ஜோவிகா கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து அவர்
அவர் வந்து நல்லா தான் அவங்களோட கேப்டன்சியை வந்து பயன்படுத்தினார். அந்த ஃபுட்டு விஷயத்துலலாம் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. எல்லாருமே மொத்தத்தில் அவருக்கு சொன்னதில் வந்து சாப்பாடு விஷயத்தில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் 2 வீட்டையும் ஈக்குவலாக வந்து பேலன்ஸ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு வந்து ப்ளஸ்ஸாக சொன்னாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிக்ஷன் வந்து ஒரு விஷயத்தை பூர்ணிமா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சார் அவர் என்ன தான் வந்து கேப்டனாக இருந்தாலும் அவர் நினச்சிருந்தா பிக் பாஸ் வீட்டுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் லாஸ்ட்டாக அந்த ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்கும்போது. ஆனால் வந்து அவர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்மால் பாஸ் வீட்டுக்குன்னு சப்போர்ட் பண்ணி அவர் வந்து விளையாட வந்தார். அதுவே எங்களுக்கு பிடிச்சிருந்து சார். அதுலேயே வந்து அவர் வந்து 2 வீட்டையும் சமமாக தான் பார்க்குறாரு அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நிக்ஷன் வந்து டக்குன்னு வந்து என்னதான் அவங்க வந்து நினச்சிட்டு இருந்தாலும், அதாவது உங்களுக்காக தான் கேம் விளையாட வந்தாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் இங்கே நடந்ததே வேறு. அவர் பிளான் போட்டு வந்ததே எங்களுக்காக தான் பிளான் போட்டுகிட்டே அங்கே வந்தார். நான் பாட்டில் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். அதே மாதிரி நிறைய இடத்துல பண்ணினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங் ஆயிடுது. முக்கியமாக ஸ்மால் பாஸ் வீட்டில் இருந்தவங்களுக்கு தான் என்னது இப்படியா, அதுக்காக தான் யுகேந்திரன் இங்கே வந்தாரா, பூர்ணிமா வந்து பாட்டில் கேட்கும்போது கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் யோசிச்சு அதுக்கு தான் இவர் இப்படி பண்ணியிருக்காரா. விஷ்ணு விஜயும் அதை தான் சொன்னார். சார் அவர் வந்து பூர்ணிமா பாட்டில் கேட்கும்போது கொடுக்கல சார். அதே மாதிரி பூர்ணிமா வந்து ஐஷுவை பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது போய் அவரும் பாட்டிலை வாங்கியிருக்கலாம், ஆனால் அந்த இடத்துலையும் அவர் பாட்டில் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் சார் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் வந்து விளையாட வந்ததே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கேப்டன்கிட்டே வந்து கேட்குறாங்க, என்னப்பா என்னாச்சு, என்ன பண்ணீங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, சார் இல்லை சார் இங்கே பிளான் போட்டுட்டு போனேன் சார், ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு அந்த மனசே இல்லை, அப்படி அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி விளையாடணுங்கிற மனசே இல்லை. இங்கேருந்து நான் போட்டு போன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. நான் அங்கே போய் நான் அவங்களுக்காக தான் நான் கேம் விளையாண்டேன். நான் பூர்ணிமா சொல்கிறதெல்லாம் சரி தான், நான் அவங்ககிட்ட பாட்டில் கொடுக்கல, நம்ம எதுவும் நடந்து போனேன், அதெல்லாம் சரி தான் சார், ஆனால் நான் வந்து கொடுக்கணுங்க எண்ணத்தில் வந்து நான் விளையாடலை சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபெயில்டு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் மணி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் பாத்ரூமில் நின்றுட்டுருக்கேன்னா டக்குன்னு ஒரு பாட்டில் வந்துச்சு சார் அப்படி சொல்லும்போது அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யுகேந்திரன் தான் அந்த பாட்டிலை வந்து கொடுத்துருக்காரு. இப்போ வந்து நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணினேன், ஆனால் நான் அதை பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னார். ஆனால் மணிலாம் போட்டு கொடுத்துட்றாங்க அப்படி இப்படின்னு. லாஸ்ட்டில் கமல் சார் வந்து பிரேக்கு போனதுக்கப்புறம் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன நீங்கள் இப்படி விளையாண்டுருக்கீங்க, ஏன் இப்படி, இதுக்கு நீங்கள் பிக் பாஸ் வீட்லேயே விளையாண்டுட்டு போயிருக்கலாமே, நாங்கள் ஒரு கையை வச்சு விளையாண்டுட்டு போயிருப்போமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யுகேந்திரன் வந்து கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து அந்த சாபக்கல்னு ஒரு கல் டாஸ்க் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் அக்ஷயா தானே வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய கல் எடுத்துகிட்டு வர சொல்லி அதான் அந்த ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கு 2 கல் கொடுக்குறாங்க. அது வந்து சாபக்கல்னு பேர் வேணால், அதுக்கு வந்து தடைக்கல்னு வேணால் பேர் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 கல் கொடுத்து யார் வந்து உங்களோட வளர்ச்சிக்கு தடையாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கல் ஒருத்தர் கொடுக்கணும். அதே மாதிரி யார் வந்து இன்னொருத்தரோட வளர்ச்சிக்கு தடையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கல்லை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கல் கொடுத்துருந்தாங்க. அதில் அதிகமாக வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீனாவும் மாயாவும் தான் ஜாஸ்தியாக வாங்கியிருந்தாங்க. மாயாவுக்கு எதனால் அந்த கல் ஜாஸ்தியாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுக்கு தடையாக மாயா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி தான் அவங்களுக்கு நிறைய கல் வந்திருந்தா. அதே மாதிரி ரவீனா வந்து மணியோட சப்போர்ட்டில் தான் அவங்க வந்து விளையாடுறாங்க, மணியோட விளையாட்டுக்கு வந்து ரவீனா வந்து தடையாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்லி தான் நிறைய கல் வந்து அவங்களுக்கு வந்துருந்து. அதே மாதிரி மணிக்கும் வந்துருந்து ரவீனாவை பயன்படுத்தி இவர் விளையாடுறாரு, ரவீனாவோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்காருன்னு சொல்லி மணிக்கும் கல் வந்துருந்து. அதே மாதிரி பிரதீப்க்கு பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து இவரோட டார்க் சைட்லாம் எனக்கு தெரியும் சார், அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், அதனால் இவர் வந்து என்னோட வளர்ச்சிக்கு தடையாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கல் கொடுக்குறேன்னு பிரதீப்க்கு கல் கொடுக்குறாங்க. பிரதீப் பார்த்தீங்கன்னா விசித்ரா கொடுக்குறாங்க. சார் இவங்க வந்து நிறைய நெகட்டிவ் வைபாக இருந்த மாதிரி சார் இருக்குது, இவங்ககிட்ட இருந்து இப்போது நெகட்டிவ் வைபாக வந்த மாதிரி இருக்குது, நிறைய நல்ல விஷயம் சொன்னாலும் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவங்களுக்கு கருப்புக்கல் அந்த தடைக்கல்லை வந்து கொடுக்குறாங்க. லாஸ்ட்டில் ரவீனாவுக்கும் மாயாவுக்கும் தான் ஜாஸ்தி ஆகுது. அப்போ மாயா கிட்ட கேட்குறாங்க, இந்த கல்லை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் ரொம்ப பெருமையாக இருக்குது, ஆனால் நான் சத்தியமாக வந்து இப்போது ஜோவிகாவோட வளர்ச்சிக்கு வந்து நான் தடையாக இருக்கேன் இந்த கேமில் அப்படின்னு சொன்னால் நான் அது ஒத்துக்கிறேன், இது கேம் தானே, நான் விளையாட வந்திருக்கேன், ஆமாம் நான் தடையாக இருக்கேன், ஓகே, ஆனால் நான் பூர்ணிமாவுக்கு நான் இப்போ தடையாக இருக்கேன், நான் பூர்ணிமாவோட இதை வந்து நான் அதாவது அவங்க கேமை வந்து நான் ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்படிலாம் நான் ஒன்றுமே பண்ணலை சார், நான் சத்தியமாக நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் வந்து அவளோட கேமில் வந்து நான் போய் எதுவும் இது பண்ண மாட்டேன், அவளோட கேமை விளையாடுறேன், நான் என்னோட கேமை விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி முடிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் ரவீனா வந்து, சார் நான் கேமுன்னு வரும்போது என்னோட இதை தான் நான் கொடுக்குறேன், மணி சொல்லி நான் எதுவுமே பண்ணலை, அது வெளியே தப்பாக தெரிஞ்சால் அது எனக்கு தெரியல சார், ஆனால் நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் யாரோட இதுலேயும் வந்து நான் விளையாடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க.
ஃபர்ஸ்ட் பிரதீப், அதே மாதிரி 2வது நிக்ஷன், 3வது மாயா. இவங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோன் வந்திருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே நாளைக்கு தான் தெரியும் யார் யார் சேவ் ஆகுறாங்க, யார் எலிமினேட். ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் வர்மா தான் வெளியே போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.